மெயின் ரோட்ல அங்க இருந்து வந்து கொஞ்சம் உள்ள நான் தள்ளி வந்து போய் தான் ஷூட்டிங். சில பிரிட்டிஷ் காஸ்டியூம்லாம் ஜாட் படை வீரர்கள் அதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா அதில பார்ப்பீங்க. ஓகே. அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து அப்ப பஞ்சாப் சீன்லாம் இருக்காங்கல்ல. ஆஹ. அவங்களோட ஜாட் படை வீரர்கள் காஸ்டியூம்ஸா, போலீஸ் காஸ்டியூம், ஆர்மி காஸ்டியூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேர் பண்ணி அதெல்லாம் டிச் பண்றதுக்கு எனக்கு வந்து நெறைய டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் சென்னைக்குலாம் வந்து டிச் பண்ணி கொண்டு போயிருக்கேன் சம் டைம் வந்து. ம்ஹ்ஹ்ம். அதெல்லாம் நெறைய டிஃபிகல்ட் இருந்தாலும் கூட எனக்கு நெறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. புரொடக்ஷன் சைட்ல இருந்தும், ரெஜிஸ்டர் டீம் சைட்ல இருந்து நெறைய கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி குடுத்தாங்க. நெறைய விஷயங்கள் வந்து. ஆனா இப்படி ஒரு மெனக்கெடல் இருந்தா தான் அந்த படங்கள நம்ம கரெக்ட்டா கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு, நாங்க இங்கேருந்து நேரா வந்து கார் எடுத்துட்டு சென்னையிலேருந்து தினமும் வந்து கிளாத் இங்க டிச் பண்ணிட்டு இங்கேருந்து கார்ல போவோம். ஓ! கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா நைட் நைட்டா போவோம். ஸோ கர்நாடகாவுக்கு ஆமா. போனோம். ஓகே, அந்த ஓகே. மாரி நெறைய நடந்திருக்கு. நெறைய நடந்திருக்கு. நீங்க ஸ்பாட்ல அந்த நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பிரதர் இருந்துச்சு? அங்க வந்து நீங்க காஸ்டியூம்ஸ் பார்ப்பீங்களா? இல்ல வந்து விக்ரம் சார் நடிப்ப வந்து பார்ப்பீங்களா? நான் சில சீன்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் கூட பார்க்க முடியல. அவ்ளோ பயங்கரமான ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டிங். அப்படியா? ஆமா. இது நம்ம ஃப்ரேம்லயே பார்க்கலாம். நம்ம ஆ. இதெல்லாம் பார்க்கணும். அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு.